நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு பகையை ஒழித்தார், கடவுளோடு ஒப்புரவாக ஒரு உடல் ஆக்கிவிட்டார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு பகையை ஒழித்தார், கடவுளோடு ஒப்புரவாக ஒரு உடல் ஆக்கிவிட்டார். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறீர்கள். ஒரு வித்தியாசமான செய்தியோடு கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம் வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20, 21 வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் வருகை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். கடைசி நாட்களிலே சம்பவிக்கிற காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்பொழுது அந்த பரிசேயர் காட்டு தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் தன் வாயை திறந்து சொன்ன வார்த்தை தான் இது. அவர் சொல்லுகிறார், மறுபடியும் வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது பரிசேயர் அவரிடத்தில் காட்டும் போது அவர்களுக்கு அவர், ஆம், தேவனுடைய ராஜ்யம் பிரதிஷ்யமாய் வராது, இதோ இங்கேயும் அதோ அங்கே என்று சொல்லப்படுவதற்கும் ஏது வராது. தேவனுடைய ராஜ்யம், ஆமா, 2 காரியங்களை இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து வாசித்தால் மாத்திரமே புரியும். ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் வந்து இருக்கிறது, அது ஒன்றும் இறங்கி வராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு ராஜ்யத்தை அவர் அடையாளம் காட்டுகிறார். நீங்களே தேவனுடைய ராஜ்யம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஏராளமான வார்த்தைகள், ஆச்சரியப்படுகிற வார்த்தைகள் வேதத்திலே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! என் சிநேகிதர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தை. அது மாத்திரமல்ல, நம்மை மணவாட்டி என்று இயேசு அழைக்கிறார். நம்முடைய அருமையான நம்மை யார் என்று வேதம் அடையாளம் காட்டுகிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் அடையாளம் காட்டுகிறது. நீங்கள் இந்த வேதம் ஒரு அருமையான தேனிலும் மதுரமானது. இந்த வேதத்தில் இருக்கிற பெரிய மகத்துவம் என்னவென்றால், நாம் யார் என்பதை இந்த வேதம் வெளிச்சத்திலே, அருமையான வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். நம்ம யார், நான் யார். நீங்கள் வசனங்களை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. பிதா பிதா என்று இயேசு சொல்லி பிரசங்கிக்கிறார். பிலிப்பு வந்து கேட்கிறான், இது அப்பொழுது பிதா பிதா என்று சொல்லுகிறீரே, அவரை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை
கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படியே கொஞ்சம் நில்லுங்க. என்னை கண்டவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பான். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? நீங்கள் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறீர்கள். இதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஜனங்க கடவுள் என்ன ஒருத்தர் எங்கேயோ இருக்கிறாரு, வா பஸ்ல போகுமா, வேன் பிடிச்சு போகுமா, மனுஷனை பார்க்க போகுமா, ஓ என்ன உற்சாகமா போற. 5 மணிக்கு பஸ் கோரிமேட்ல நிக்கும். சபைக்கே வராத ஆளு. நான் நினைச்சேன் இவர் வரமாட்டாரு நினைச்சேன். 5 மணிக்கு எப்படி கோரிமேட்டுக்கு வருவாரு? 4:30க்கே வந்து நிக்கிறார். எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஒண்ணும் பேசலன்னா. இந்த நாளில் கால வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கவனமாய் கேட்டால் அங்கும் இங்கும் ஓட மாட்டீர்கள். கிறிஸ்தவர்களுக்கு வசனம் தெரியல. கிறிஸ்தவனுக்கே வசனம் தெரியாது. நீ ஒன்னும் இந்து ரட்சிக்கப்படணும், அந்த கிராமம் ரட்சிக்கப்படணும், இந்த கிராமம். யோ நீ யாருன்னே உனக்கு தெரியாதியா? எங்கேயோ பால் வந்துச்சா லட்சம் பேர் கொடியை ஏத்துறோம். இயேசுவே இயேசுவேங்கிறான். கொடியை பார்த்து சொல்றாயா இயேசுவேங்கிறாயா? தீ வச்சா எரிஞ்சு போயிரும். சப்பரம் தூக்குறதுக்கு பலன் தாரம் ஜெபம் பண்றாங்க சபையில. அட பாவிகளை, சப்பரம் தூக்குறதுக்கு மனுஷனை தேடி அங்கிங்க அலையிறாங்க ஜனங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கேயும் இங்கேயும் இருக்காது, நீங்கள் தான் தேவனுடைய ராஜ்யம். நான் இதுவரையில் யாரையுமே நான் பார்க்க போனதில்லை. இயேசுவே சந்தர்ப்பம் கிடைச்சி சமயம் கிடைச்சா போ. மற்றபடி டிஜிஎஸ் வந்து எனக்கு அது ஒரு வாய்ப்பு தான். அவரை பார்க்கறது கூப்பிட்டாங்க, வாங்க, நான் போல. அவர் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவரை காட்டிலும் ஒரு பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த அம்மா வந்து ஜீசஸ் கால்ஸ், நான் இடையில ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். அந்த அம்மா என்ன பார்க்கணும்னாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் மாதிரி, எங்க வீட்டுக்காரர் மாதிரி அந்த பாஸ்டர் பாடுறாரு. பாட்டெல்லாம் ஏசு அழைக்கிறார், பாட்டெல்லாம் ரொம்ப நல்ல பாடுறாரு. அவர் ஒரு தடவை பார்க்கணும், அவர் வர சொல்லுங்க. நான் எனக்கு வந்துச்சு போனு அங்க அந்த ஆபீஸ். வரமா கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் சொல்லி வச்சிட்டேன். போல தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை எப்படிப்பட்ட நிலைமையில வைத்திருக்கிறார், நீ யார், அருமையான நீ எப்படி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்றால் தேவனுடைய ராஜ்யமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு ஜனங்களால, கிறிஸ்துவ ஜனங்களால நம்ம என்னதான் பிரசங்கம் பண்ணால், தலைகீழ நின்று பிரசங்கம் பண்ணா கூட ஜனங்க வசனத்தை கேட்க மாட்டாங்கிறார். வசனம் உள்ள போய் கிரியை செய்ய மாட்டாங்க. வசனம் உள்ள போக மாட்டாங்க. அவர் தொடர்ந்து சொல்றாரு, அவரை கல்லெறியும்படியா எழுப்பினார். நீங்க யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 வாசிக்கலாம். யோவான் 10:30 வாசிக்கலாம். பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை ஏற்றுக்கொண்டார்கள். மகா பெரிய தெய்வம் கல்லெறியும்படி. நான் கொஞ்சம் ஒரு சின்ன குறிப்பை உங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஏன்னா அங்கேயே அதை பிரசங்கம் பண்ணினேன். ஏன்னா பிதா பிதாங்கிறாரு, நீங்களும் ஏசு ஏசுன்னு சொல்றீங்களே, 3 கடவுளா 3 தெய்வமா அப்படி சொல்றவங்க உண்டு. இல்ல ஒரே கடவுள் அப்படி என்றாலும் இயேசு இந்த புதிய ஏற்பாட்டிலே வரும்போதுதான் இந்த பிரச்சனை வருகிறது. அருமையான இயேசு என்னும் நாமத்திலே வெளிப்பட்டார். 18 பேர் அவருக்கு இருக்கிறது. அதிலே அருமையானவர்களே ஒரு பேர் இயேசு என்று. இன்னைக்கு நான் ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் கொஞ்சம் ஏதாவது ஹை ஸ்டாண்டர்ட்ல ஏதாவது பேசினா உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. சாதாரண ஸ்டாண்டர்ட்ல சாதாரண பேசினாலே புரியாது. அப்போ உங்களுக்கு புரியுற, மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார். மனுஷன் 3 விதமான பகுதி உடையவன். ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், மனுஷனை தேவன் தன்னுடைய சாயலிலே உண்டாக்கினார்.
ஹல்லேலூயா. அப்படி என்றால் மனுஷனுடைய சாயலும் தேவனுடைய சாயலும் ஒன்றாயிருக்கிறது. மிருகங்கள், பறவைகள் அருமையான ஆத்துமா கிடையாது, ஆவியும் சரீரமும் உண்டு. அந்த ஆவியில அவைகளுக்கு சில முன் அறிவை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாய்க்கு தன் எஜமானை தெரிகிறது, அது ஆத்தும அறிவினாலே அது எஜமானை அறியவில்லை. அருமையான அந்த ஆவியை தேவன் அப்படி வைத்திருக்கிறார். கிளி வரும்போது வாங்க வாங்க என்பது, போகும்போது போங்க போங்க என்பது. அருமையானவர்களே, சில பறவைகள், மிருகங்கள் எல்லாம் ஆச்சரியமான மிருகங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எதையுமே தேவன் தன் சாயலிலே உண்டு பண்ணவில்லை. மனுஷனை மாத்திரம் தேவன் தன் சாயலிலே உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஆகவேதான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை. 3 பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள். திருத்துவ தெய்வமாய் கிரியை செய்கிறார்கள். மகா பெரிய தெய்வம். சூரியனை பாருங்கள், சந்திரனை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், அலைகளையும் அருமையான கடலிலே பாருங்கள், கடலிலே எழும்புகிற அலைகளை பாருங்கள். எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது. அந்த மகா பெரிய தெய்வம் பிடிக்க நான் உங்களோடு கூட இவ்வளவு காலம் இருந்தும் என்னை நீங்கள் அறியவில்லை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இன்னும் ஒரு சில சம்பவங்களை சொல்லி நான் ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சிலர் சொப்பனத்தை சொல்லுவான். சிலர் சொல்றது பார்த்தனா, நான் பரலோகத்துக்கு போனேன், அங்கே தேவதூதர்களை பார்த்தேன், நான் மறுபடியும் ஆண்டவர் எனக்கு ஊழியம் இன்னும் செய்ய வேண்டும் என்று சொன்னார், நான் பூமிக்கு வந்தேன், எல்லாம் சாட்சி. நான் இல்லை எல்லாம் சொல்லல, அதெல்லாம் உண்மையா கூட இருக்கு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. சிலர் சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போனோம், திருப்பி வந்தோம். அப்படி பால் கூட பிரசங்கம் பண்றார். சிபிஎம் பவுண்டர் பால் கூட பிரசங்கம் பண்றார், அங்கே பரலோகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு சகோதரி. அதெல்லாம் நான் உண்மை என்று சொல்லவில்லை, பொய் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த சாட்சிகளை கேட்கும் போது நமக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். என்ன எண்ணம் உண்டாகும் என்றால், ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்களை காட்டிலும் நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்ற உணர்வு உண்டாகும். ஏன்னா பைபிள்ல கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது அருமையான 12ஆம் அதிகாரம், ஒரு மனுஷனை அறிவேன், அவன் எங்க போனான்னு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3ஆம் வானம் வரையிலும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியேன், அதை நான் அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இப்படிப்பட்டவனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதிலும் மேன்மையான ஒன்றை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். 3ஆம் வானம் வரையிலும் இருந்தான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்தில் இல்லையோ எனக்கு தெரியாது. பரதேசிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். மனுஷன் பேசாத பாஷைகளை அவன் பேசினான். நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறான். இதை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது என் இருதயத்தின் ஆழத்துல அதிலும் மேன்மையை நாம் இந்த வாரத்திலே பிரசங்கிக்கிறோம் என்ற உணர்வு உண்டானது. என்ன உணர்வு என்றால், நீங்களே தேவனுடைய ராஜ்யமாயிருக்கிறீர்கள். நீங்களே தேவனுடைய ராஜ்யமாயிருக்கிறீர்கள். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை அருமையான அடையாளம் காட்டுகிற 5 காரியங்களை சுருக்கமாய் பிரசங்கிக்க விரும்புகிறேன். நீங்கள் அருமையான அந்தகாரத்தில் இருந்தீர்கள், உண்மைதான். இருளோடு கூட நடந்தீர்கள், உண்மைதான். பாவத்தை தண்ணீர் போல குடித்தீர்கள், உண்மைதான். சாபம் உங்களை மூடிக்கொண்டிருந்தது, உண்மைதான். ஆனால் வேதம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் புதிய மனிதர் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம்.
ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அப்பா பொய்யா? எல்லா சபையிலே சபை மக்கள் எல்லாம் தாராளமா போய் சொல்றாங்க. சொல்லுங்க, வாசிங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து புதிய மனுஷன் யாரு? தேவனுடைய ராஜ்யம். ஆமென். பொய் சொல்றாங்களே, என்னையா செய்யலாம்? கசப்பு இருக்கு, நான் என்னையா செய்யலாம்? அவன் இன்னும் தேவனுடைய ராஜ்யமாய் உருவாக்கப்படவில்லை. தேவனுடைய ராஜ்யமாய் மாறவில்லை. தேவனுடைய மங்கி எரிகிற திரியாய் மாறிவிட்டான். ஆதியிலிருந்து அன்பை இழந்து விட்டான். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் மாறிவிட்டான். நல்லாதான் வந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட நாட்கள், அபிஷேகம் பெற்ற நாட்கள், ஊழியத்தின் ஆரம்பத்திலே வந்த ஆட்கள். இப்ப எங்களை பத்தி பேசுற ஆட்கள் எல்லாம் என்ன எப்படி சொன்னாங்க நீங்க நினைக்கிறீங்க? எங்க பாஸ்டர் மாதிரி உலகத்திலே ஒரு பாஸ்டர் கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? எங்க பாஸ்டர் மாதிரி மோசமான பாஸ்டர் யாருமே இல்லைங்கிறான். உலகத்திலே கிடையாதுங்கிறான். இப்ப இந்த வார்த்தை வரும்போது அவர்கள் என்ன இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இருளுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். வெளிச்சம் அவர்களுக்குள்ளே அணைந்து போய்விட்டது. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை அப்படி விடமாட்டார். ஏன்னா நிறைய பேர பிள்ளைங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேர பிள்ளைங்களா இருக்கிறாங்க, பிள்ளைங்களா இருக்குதுங்க. அதுங்க அங்க இருந்து வரும்போது, டியூட்டியில இருந்து வரும்போது யூனிஃபார்ம் ஓடிதான் வருவாங்க. அது மோஷன் யூரின் எல்லாம் அது செம்மண்ல விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கோம். அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் கொடுப்பாங்க. அந்த வெள்ளை யூனிஃபார்ம் எல்லாம் அப்படியே அச்சி போட்டது மாதிரி ஆயிரும். ஆண்டவர் உன் குறைகளை பார்க்கிறவர் அல்ல, உன் பலவீனங்களை பார்க்கிறவர் அல்ல, உன்னுடைய குறைகளை சொல்லுகிறவரும் அல்ல, உன்னை உருவாக்குகிற தேவன். இருளோடு கூட நாம் தொடர்புடையவர்களாயிருந்தோம். பாவம் நம்மை கட்டி வைத்திருந்தது, சாபம் நம்மை கட்டி வைத்திருந்தது, உலகம் நம்மை கட்டி வைத்திருந்தது, தோல்வி நம்மை கட்டி வைத்திருந்தது, வெட்கம் நம்மை கட்டி வைத்திருந்தது, சமாதான கேடுடையவர்களாக இருந்தோம். வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ முறை நினைத்திருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம் மேலே இறங்கி நம்மை விடுதலையாக்கி நம்மை கட்டி வைத்திருந்த அந்தகாரத்திலிருந்து நம்மை இந்த ஆச்சரியமான ஒளியண்டைக்கு இந்த இயேசு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பரலோக முதலாவது தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மேன்மை என்னவென்றால், மகிமை என்னவென்றால், விசேஷம் என்னவென்றால், அவன் பரலோகத்தோடு கூட தொடர்புடைய மனுஷனாய் மாறுகிறான். அவனோடு கூட நீங்க சந்திர மண்டலத்துக்கு போறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப சூரிய கிரகங்களுக்கு போக முயற்சியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த நாசா விடல. அவங்க காட்டுவாங்க சில சமயம் படங்களை, சந்திர மண்டலத்தில் இருக்கிற படத்தை எல்லாம் காட்டுவாங்க. ஏன்னா சும்மா சும்மா புள்ளி புள்ளியா இருக்கும். அவங்க எதெல்லாமோ சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க நாசாவில் இருக்கிற விஞ்ஞானியை காட்டிலும் இங்க இருக்கிற மயில்சாமியா அவனை காட்டில் நாங்க விசேஷமானவங்க. ஏன்னா நாங்க பரலோகத்தோடு கூட தொடர்புடையவங்க. ஆமென். தேவனோடு கூட நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதையா. இது தேவனுடைய ராஜ்யமாய் மாற்றப்பட்ட மனிதனுக்கு தான் இருக்கிறது. பூமியில மனுஷனை நம்ம ஆளுங்க எப்படி கிச்சனுக்குள்ள போனா சாயங்காலம் வரையிலும் வறுக்கிறதும் பொரிக்கிறதும் சுடுறதும் டீ போடுறதும் காபி போடுறதும் இப்படியேதான் வாழ்றாங்க ஜனம். அது ஞாயிற்றுக்கிழமை நீ வைக்கலாமாயா? மத்த நாள்னா பரவாயில்ல. என்ன நடக்குன்னு சொன்னா ஒண்ணும் நடக்காது. நான் பிரசங்கம் பண்றது சிலர் கோவமா இருக்கும். என்ன நடக்குன்னா உன் வெளிச்சம் மங்கி போகும்.
உன் ரட்சிப்பு என்னும் வெளிச்சம், உன் கிருபை என்னும் வெளிச்சம். அருமையான உனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்க போடும். எப்ப பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறான். அருமையானவன் இருதயம் பெருமையாக மாறும் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான். அவன் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து அருமையான உன்னிடம், இந்த அம்மா தானே இந்த சபையில பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க, அந்நிய பாஷை பேசினாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இப்ப நம்மாளா மாறிட்டாங்க. அவனுக்கு சந்தோஷம்னா அவ்வளவு சந்தோஷம். இப்ப அம்மா ரட்சிப்பெல்லாம் இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்ற அம்மா டிவிக்கு முன்னாடி இப்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க. உருப்பிடுவாங்களா? குடும்பம் உருப்பிடுமா? பிள்ளை உருப்பிடுமா? உருப்பிடுமாயா? ஒரு காலம் உருப்பிடாது. ஆண்டவர் அருமையான தேவன் உன்னை அவருடைய ராஜ்யமாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய அருமையான தேவன் சுதந்திரமாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை அருமையான உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு மேன்மையானவன், எவ்வளவு விசேஷமானவன். படிப்பில்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அருமையான சிறுமைப்பட்டவனாய் கூட இருக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பார்வையிலே நீ விசேஷமானவன். ஹல்லேலூயா. எப்படி விசேஷமானவன் என்றால் நீ தேவனுடைய ராஜ்யமாயிருக்கிறாய். ஆமென். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த இயேசுவை அவர்கள் பார்க்கவில்லை. இந்த சிலுவையின் மேன்மையை அவர்கள் தரிசிக்கவில்லை. இந்த இயேசுவை இந்த புதிய ஏற்பாட்டின் சபையிலே அவர்கள் இல்லை. ஏன்னா புதிய ஏற்பாட்டு சபை வேற ஆசரிப்பு கூடாவா? அப்படி அவங்க ஆபிரகாமும் அருமையான சபைக்கு போகணும்னு சொன்னா அவன் பிரகாரத்துல தான் நிக்கணும். அது ஆபிரகாம் காலத்திலே இல்லை. அவன் வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம், பிரமாணம் கொடுக்கப்படாத காலம். இனி ஏனோக்கெல்லாம் வாழ்ந்த காலம் இருண்ட காலம். ஆனால் அவர்கள் பரலோக தரிசனம் உடையவர்களாயிருந்தார்கள். ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான். யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான். மோசே பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். பரலோக தரிசனம் அவர்களுக்குள்ளே பொங்கி பொங்கி வழிந்ததுனாலே உலகம் அவர்களுக்கு அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அழுக்கும் கந்தையுமானேன். எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட அருமையான அழுக்கும் கந்தையுமான பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை யார் யார் வெறுப்பாங்க? நாளைக்கு எனக்கு போஸ்ட் வருதுன்னு வச்சுட்டுங்க, ஜனாதிபதி போஸ்ட் வருது. எனக்கு நினைச்சா பிரதமர் நினைச்சா எனக்கு கொடுக்கலாம். பாஸ்டர் காந்தி கொடுங்க, ஏன்னா அதுக்கெல்லாம் எலெக்ஷன் தேவையில்லை, எம்பி தான். நாளைக்கு போன் வருது, பாஸ்டர் உங்க ஜனாதிபதியா நாங்க தெரிஞ்சிருக்கிறோம் எங்க கட்சியில வாங்கன்னா அடுத்த நாள் போயிடுவோம் நம்ம. நீ பரலோக தரிசனம் இருந்தா போக மாட்டேன். தேவனுடைய பிள்ளைய இந்த நாளில் காலவேளை ஆராதனையில பரலோகத்தோடு கூட ஒரு தொடர்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். யோவானுக்கு அந்த தொடர்பு கிடைத்தபடினாலேதான் பரலோகத்தின் மேன்மையை பார்க்கிற, பரலோகத்தின் மேன்மையை தரிசிக்கிற, பரலோகத்தின் மேன்மைகளை நாம் காண்கிற பாக்கியம் அவன் ஆவியிலே உண்டானது. ஹல்லேலூயா. பவுல் ரொம்ப படிச்சாள், தமாலையின் கீழ் படிச்சாள். அவன் சொல்றான், லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையும் எண்ணுகிறேன். இந்த நாளிலே முதலாவது வாசிக்கலாம். கொலோசியருக்கு 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகளை தேடுங்கள், பூமி உள்ளவைகளை அல்ல. ஸ்தேவான் சாகும்போது நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55-56 வாசிக்கலாம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பிரயாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு இதோ வானங்கள் திறந்ததையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பிரயாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் பரலோகத்தோடு கூட தொடர்புடையவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ராஜ்யமாய் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். ஆமென். நீங்கள் இருளுக்குள்ளே இருந்தால், பின்மாற்றத்தில் இருந்தால், சாபத்தில் இருந்தால் ஒரு காலம் நீங்கள் ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போனவன் தான் யூதாஸ். தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போனவன் தான் இம்னேயும் அலெக்சாந்தரும். தேவனுடைய ஆலயத்தை இழந்து போனவர்களுடைய ஒரு பெரிய பட்டியல் வேதத்திலே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போனவர்கள் லோட்ஸ் அருமையான தேவ சித்தத்துக்கு மாறாய் அவன் போனபடினால தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் இழந்து போனான். அந்த தரிசனம் இல்லாதவனாய் போனான். உலகத்தை குறித்த தரிசனம் உடையவனுக்கு எப்படி ஐயா ஆவிக்குரிய தரிசனம் உண்டாகும்? நாம் வாழ்கிற நாள் கொஞ்ச நாள். நாம் இந்த பூமியிலே நிலையாய் வாழ முடியாது. நாங்க அந்த ரோடு ஓரமா எங்களுக்கு அந்த பக்கம் கிச்சன் இருக்கிறதுனால எவ்வளவு வண்டி ஒரு நாள் போகுது தெரியுங்களா? ராத்திரி 10, 11, 12 அந்த மணி என்ன தெரியுமா சொல்லுது? அடிக்கும் போது உள்ளே ஒருவன் உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறான். அவன் உயிர் சீக்கிரமாய் முடியும். அதற்குள்ளே மருத்துவமனைக்குள்ளே போனால் அவன் பிழைக்க வாய்ப்பு இருக்க. டிராபிக்ல நேற்று கூட ஒன்னு சிக்கிக்கிட்டு கீழே அவன் எங்கெங்கெல்லாமோ போயிட்டான். ஏன்னா அப்படி எல்லாம் நின்னுட்டாங்க. ஃபுல் டிராபிக் நின்று போச்சு. எதுக்கா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அருமையான ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தருடைய ராஜ்யத்தோடு கூட பூமியில உனக்கு தொடர்பு இல்லாவிட்டால் பாட்டு எல்லாம் பாடி ஒண்ணும் ஒருத்தன் பரலோகத்துக்கு போக மாட்டேன். கிறிஸ்துவ மறுபடி நீ அடக்கம் பண்ணாலும் சரி, எரிச்சாலும் சரி, அல்லது அந்த டாட்டா குடும்பம் கொண்டு இதெல்லாம் போடல, எல்லாம் கதையெல்லாம் செஞ்சு அடக்கம் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய ஃபேமிலி அவங்க. இந்தியாவுக்கு 2 பேர் தான் தூணு. அதுல டாடா ஒண்ணு, இன்னொன்னு அம்பானி. இங்க 2 பேர் தான் தூணா இருக்கிறான். கோடீஸ்வரன். அவ்வளவு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஆனால் இவர்களுக்கு தேவனோடு ராஜ்யத்தோடு ஒரு தொடர்பு கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவனுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தோடு கூட ஒரு தொடர்பு பாருங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்கயா. அது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஹை போஸ்ட் என்ன சொல்றாங்க? அமெரிக்கா ஜனாதிபதி தான் ஹை போஸ்ட்ங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஐநா சபையில் அவரை யாரும் கட்டுப்படுத்தவே முடியல. அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு மணிக்கிறவனுக்கா. அவர் பயப்படுறாங்க. அவரை கண்டா உலகமே பயப்படுது. நான் சொல்றேன், அதை காட்டிலும் மேலான ஒரு அருமையான இடத்தோடு கூட நீங்கள் தொடர்புடைய மனுஷனா இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற வீடு சின்ன வீடா இருக்கலாம். நீங்கள் இருக்கிற வீடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வசதி இல்லாத இருக்கலாம். நீங்கள் செய்கிற வேலை சின்ன வேலையா இருக்கலாம். நீங்கள் படிச்ச படிப்பு கம்மியான படிச்சவங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் பரலோகத்தோடு கூட தொடர்புடையவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். இரண்டாவது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சத்தத்தை நீங்கள் காட்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்தை காதிலே கேட்கிறான். ஆமென். அவன் இருதயத்திலே கர்த்தர் பேசுகிறான். ஐயா, நீ தேவனுடைய ராஜ்யம் தானா? வசனம் கேட்க எப்படி வந்திருக்கணும்? சபைக்கு எப்படி வரணும் தெரியுமா? மானானது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற ஒரு தெய்வம். ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிறவர். நீங்க முட்டி போட்டு உங்க வீட்டுல ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் பேசுறாரு. மகளே அழாதமா, அழாத, நான் இருக்கிறேன். கவலைப்படாத, நான் இருக்கிறேன். நீ எதிர்ப்பின் மத்தியில் இருக்கிறாயா? ஒன்னும் பயப்படாத. உனக்கு அவர்கள் நடுவிலே உன் கொம்புகள் உயர்த்தப்படும். அருமையான புல்லுள்ள இடங்களிலே உன்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நான் உன்னை நடத்துவேன். எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு என்று கவலைப்படுகிறாயா? கவலைப்படாத. நான் உனக்காக திறக்கிற வாசலை ஒருவரும் அடைக்க முடியாது. ஆமென். நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க?
ஆசாரியன் உதடுகளிலே வசனத்தை தேடுவார்களே. ஆமென். அந்த வசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? உன் ஆவியை வீர்ப்பிக்கிறது, உன் ஆத்மாவை வீர்ப்பிக்கும், உன் சரீரத்தை வீர்ப்பிக்கும், உன் வாழ்க்கையை வீர்ப்பிக்கும், உன்னை கட்டி எழுப்பும். ஹல்லேலூயா. ராகா பாகா ராகா பௌனி. நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு அலங்கி திரிந்ததை என் கண் கண்டதே இல்லை. ஆமென். ஆண்டவர். ஹல்லேலூயா. பவுல் ஊழியத்தில நெருக்கமான சூழ்நிலையிலே கடந்து போகும்போது அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அன்று ராத்திரியில கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல, என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சார், பவுலே பயப்படாதப்பா, உன்னை ஒண்ணு யாரும் செய்ய முடியாது, ஏன் வேலை முடியிற வரையிலும் உன்னை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் இந்த பூமியில உங்களை வைத்திருக்கிற நாள் வரையிலும் நீங்க கொரோனா வந்தாலும் சாக மாட்டீங்க. அருமையான இப்போ ஒரு புழு வியாதி எல்லாம் அம்மா கூட ரொம்ப கஷ்டம் தான் படுறாங்க, நிறைய பேர் சபையில கஷ்டப்படுறாங்க, சிலர் வரல, ஆனாலும் ஒருத்தர் வந்தாங்க, அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒரு வியாதி அப்படியே எல்லாருக்கும் இருக்கு. ஆண்டவர் உன்னை பூமியில வைத்திருக்கிற நாள் வரையில ஒரு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் சாக மாட்டேன், 2வது அட்டாக், 5 அட்டாக் வந்தாலும் சாக மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னை வைத்திருக்கிற நாள் வரையில எந்த அட்டாக் எடுக்க முடியாது. ஆமென். சுகர் எடுக்க முடியாது, பிபி எடுக்க முடியாது. ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற நாள், நம்முடைய வேலை, நம்மை கொண்டு ஒரு வேலை செய்ய வைத்திருக்கிறார், நம்மை கொண்டு ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், தேவன் நம்ம மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், நம்மை தேவனுடைய ராஜ்யமாய் மாற்றிருக்கிறார். அருமையான இந்த ராஜ்யம் சாதாரணமானதல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையாய் மாறும். ஆமென். அவன் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமோ இருந்தான். நீங்க வசனம் கேட்க 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 அப்படியே படுத்திருந்தனா வயிறு வீங்கி இந்த வசனத்தை ஒண்ணும் செல்லுலையாதான் காலையில இல்லனா இந்த வசனத்தை யாருக்காவது போய் சொல்லணும். ஆமென். இந்த அம்மா காலையில ஜெபம் பண்ணும்போது காலத்தை பார்க்கும் போது போத காலமே கிடையாது, வார்த்தை வந்துட்டா சொல்லிடணும். ஆமென். ஆமென். காலமே ஒண்ணு கிடையாதுயா, ஒரு சின்ன பிள்ளையா நாகமான ரட்சிப்புல நடத்தி விட்டது. மீன் பிடிக்கிறவங்களுக்கு என்ன காலம் கூப்பிட்டாரு? 3 வருஷம், அவ்வளவுதான். 3 வருஷத்துல ஊழிச்சு போயிட்டான். பேயவர்கிட்ட ட்ரை பண்ற முடியல, அது பரவாயில்ல. இந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே அக்கினியா எரிந்து கொண்டிருக்கும். அந்த வார்த்தை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ளே அது தங்கி இருக்காது, அது நமக்குள்ளே அருமையான அது தேவனுடைய ராஜ்யமாய் நாம் இருக்கிறபடினாலே இந்த ராஜ்யத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போவதிலே கவனமாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஊழியம் செய்து வந்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டம் இருக்கும், ஆனா மனசுல மாத்திரம் சமாதானம் இருக்கும். ஆமென். நாங்க நாகர்கோயில ஊழியம் செய்யும் போது 3 பிரதர்ஸ், அவர் பேரு அழகம்மா, ஹஸ்பண்ட் பேரு மறந்து போச்சு, எனக்கு மறந்துச்சு. அவரு ஒரு ஃபாரின்ல இருந்து அப்பதான் வந்தார், சென்ட் கிண்டெல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் போட்டு வருவார். அவரை பார்த்தா ஃபாரின் ஆடு மாதிரி தெரியும். நாங்க 2 பேரும் பஞ்ச பரதேசி. நான் அதுல கொஞ்சம் நான் பரவாயில்லாம இருப்பேன், அது என் கூட வர்றவன் பஞ்ச பரதேசி. 3 பேரும் ஒரு பழைய சைக்கிள்ல போவோம் ஊழியத்துக்கு. ரொம்ப கஷ்டம். அந்த புத்தேரின்னு ஒரு இருக்குது, அதுல ஒரு நாள் விழுந்தம் பாருங்க, சாணிக்குள்ள போய் எல்லாம் விழுந்து கிடக்கும், யார்ட்டையும் ஒரு பைசா கிடையாது. அங்க இறைச்சி குளம்னு ஒரு ஊர் இருக்கு, ஃபர்ஸ்ட் தான் வரும், புத்தேரியை தாண்டி அடுத்த ஊர். அங்க இருந்து நாங்க பாட்டு பாடுறோம், நிறைய பேர் கூடுனாங்க. ஒரு அம்மா வாங்க ஜெபம் பண்ண, வாங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு டீக்கு வழி வந்திருக்கு, எல்லாருக்கும் டீ குடிக்கணும் ரொம்ப ஆசை, காசு கிடையாது. நான் சொன்னேன் டீக்கு இன்னைக்கு வழி வந்து போச்சு. சுப்பையும் சொல்றான், சீக்கிரம் போவோம், டீ அப்பதான் கூட அவன் குடிக்கிறேன்னா வேண்டான்னு யாரும் சொல்லிடாதீங்க, தந்தா யாரும் வேண்டான்னு சொல்லிடாதீங்க, டீ இப்ப வேணும். வடை ஏதாவது கொடுத்தா எக்ஸ்ட்ரா கொடுத்தா பரவாயில்ல. அவங்க போய் நாங்க நல்ல ஜெபம் பண்ணு, அவன் அடிக்கடி சொல்லுவான், நீ நல்ல ஜெபம் பண்ணு, அப்பதான் டீ கொடுப்பாங்க. நாங்க எல்லாம் நல்லாதான் ஜெபம் பண்ணோம். கடைசி அந்த அம்மா போயிட்டு வாங்க சோத்திரன்னு அனுப்பிச்சு விட்டுட்டு உண்மையா. ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா ஆவியானவர்
ஒரு பெரிய சந்தோஷம் இருதயத்தில். அவர் அந்த பிரதர் இறந்து போயிட்டாரு, இவன் இருக்கிறான், மிஸ் ஆகி போச்சு. நான் அவன் இறந்து போயிருவான் தான் போன தடவை போகும்போது வீட்டுக்கு போவேன், எப்போ அவன் இருக்கிறானா இல்லையான்னு பார்க்க போவேன். நான் போனவொன்னு கேட்பேன், யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் போயிட்டாங்க. போனவொன்னு கேட்பேன் யாரெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, இவங்க எல்லாம் போயிட்டாங்க, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த நாளில் கால வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ராஜ்யமாய் இருக்கிற உனக்கு எப்போதும் வந்து கொண்டிருக்கும். ஆமென். ஆஸ்திரேலியால பர்சங்க எனக்கு மறக்க முடியல, அதை ரொம்ப பின்னதான் யோசிப்பேன். அவர் என்ன அவங்க என்ன யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. என் பர்சங்க டைரிய காணும். நான் ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் போன இந்த பைபிளும் இந்த டைரியை நான் விடவே மாட்டேன், கையிலே தான் வச்சிருக்கேன். ஏன்னா டக் டக்குன்னு மாத்தி கூட பர்சங்க பண்ணுவேன். அப்படியே வச்சு காணும், டைரி காணும். சர்வீஸ் 8:30 ஆச்சு, டைரிய காணுமா? என்ன சப்ஜெக்ட்ல பேசணும்னு தெரியல, சும்மா பேச முடியாது. பேசினா இந்தியால இருந்து வந்து பேசுவான். ஒருத்தர் சொல்றாரு, நீங்க சாம் சிபத்தர் போல இருக்கிறீங்க. அவங்க பொண்ணு அங்கதான் இருக்குது, அவருக்கு வந்து பிரசங்கம் பண்ணாராம். அவங்க சொல்றாங்க, நீங்க அவரை மாதிரி இருக்கிறீங்க. வந்துடுறாங்க, என்னடா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க, அவங்க எல்லாம் பெரிய பெரிய பர்சங்க யாருங்க. பட 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 படான்னு நான் சொல்ற நோட்ஸ் எழுதுனா ஒரு தாளை அங்க வாங்கி எழுதி என் கையில கொடுத்துட்டான். நடந்தது. ஆனா ஒண்ணு நான் மனசுல எனக்கு தெரியும், அவர் பேசுவார். ஆமென். நான் இன்னைக்கு இங்க பிரசங்கம் பண்ண வேண்டாம், ப்ராஃபஸி கிஃப்ட், ப்ராஃபஸி ஆபரேட் பண்ணி, தீர்க்க தரிசன ஆவி ஆபரேட் பண்ணி ஃபுல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். இன்னைக்கு பிரசங்கம் வேண்டான்னு மனசுல நினைச்சேன். தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் பேசுகிற ஆண்டவரையா. என் பையன் கேக்குறான், நீ மந்திரம் ஏதாவது படிச்சுக்கிறியான்னு கேக்குறான். அன்னைக்கு சர்வீஸ்ல அவன் வந்து அழுறான். இலங்கையில இருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் என்ன விடவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறான். ஐயா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாயா, நான் அழுறான். இவன் கேக்குறான், வண்டியில கார்ல போகும்போது கேக்குறான், நீ ஏதாவது மந்திரம் படிச்சுக்கிறியா? அவன் உட்கார்ந்து அழுறானே, எனக்கு வித்தியாசமா இருக்கக்கூடாது, வித்தியாசமா இருக்குது. நீ டிஜிஎஸ் மாதிரி மாறிட வேண்டியதானே, நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அவன் சொல்லிட்டு வரான். உண்மையா அப்படி சொல்லிட்டு வரான். இந்த நாளின் கால வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைய அவர் பேசுகிற ஆண்டவரையா. ஹல்லேலூயா. மூணாவது இடத்துக்கு உங்களை கொண்டு போக நிறைய வசனம், இன்னொரு வசனத்தை கூட வாசி. 27, 23, 24. அப்போஸ்தலர் 27, 23, 24. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறதுமான தேவனுடைய தூதன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பயங்கர காற்று, கிளியோன் என்ற காற்று அழுத்தி எல்லாம் சாகருக்கு நிற்கிறாங்க. திசை திரும்பி போனது. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, வா நிமித்தம் இங்க அந்த கப்பல்ல வரவங்களுக்கு எல்லாம் நான் தயவு செய்வேன். இப்ப என்ன தெரியுமா நடக்குது? வா நிமித்தம் தான் உன் குடும்பம் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. வா நிமித்தம் தான் உன் பிள்ளைங்க பாதுகாக்கப்படும். ஆமென். வா நிமித்தம் தான் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வருது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நானும் சொன்னேன், சிஸ்டர் அம்மா போயிட்டாங்க, இனி அவங்க தொலைஞ்சாங்கன்னு. அவங்க நல்ல ஜெபம் பண்றவங்க, அந்நிய பாஷையே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க போயிட்டாங்க, அந்த குடும்பம் தொலைஞ்சுன்னு. யோசேப்பு இருக்கும் வரையிலும் போத்திபாரும் அவனுக்கு உண்டானதையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரையா. அவனுக்கு இயேசுவும் தெரியாது, தேவனும் தெரியாது, ஆபிரகாமையும் தெரியாது, ஈசாக்கையும் தெரியாது, யாக்கோபையும் தெரியாது. ஆனால் அங்கே வந்திருக்கிற மனுஷன் தரிசனம் பெற்றவன், அங்கே வந்திருக்கிற மனுஷன் கிருபை பெற்றவன், அங்கே வந்திருக்கிற மனுஷன் அருமையான தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிற மனுஷன். ஆமென். உங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை தேவனுடைய ராஜ்யமாய் வைத்திருக்கிறார். முதலாவது, நீங்கள் பெறுகிற அனுபவம் பரலோகத்தோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறீர்கள். இரண்டாவது, நீங்கள் பரலோகத்தின் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். மூன்றாவது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். அருமையான ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல். அருமையான உலக பிரகாரமான காரியங்களும் ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களும் ஒருவன் பெற்றுக் கொள்வான் என்றால் அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிக்கப்படாம அவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுடைய
நோ காட் blessing. அவன் தேவனை ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பெறாது இருந்தா அவன் பெரிய ஆளா இருந்தா கூட அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று. உலக ஜனங்க நம்மளை காட்டிலும் வசதியா இருக்கிறாங்க. உலக ஜனங்க நம்மளை காட்டிலும் அருமையான பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஒரு அம்மா டீ குடிக்கிற தங்கமா அது 2.5 கோடியாம் டீ குடிக்கிறது. நம்ம 2.5 கோடி கிடைச்சா ஃபுல் செட்டில் ஆயிரும் வாழ்க்கை. என்னடா கொடுமையா இருக்குது. அவங்க அம்மா இந்த கோபுரத்தை காட்டாங்களாம், அது இருக்கும் ஒரு 500 கோடி. நான் வாங்கி தரேங்கிறானா. சிஸ்டர் சிரிக்கிறாங்க, என்னடா பாஸ் இதெல்லாம் கேட்டுட்டு பிரசங்கம் பண்றாரு. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி சொல்ல முடியும் என்றால், அருமையான எங்களை உலகத்திலும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நாங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அதுதான் ஆசீர்வாதம். மேன்மையான ஒன்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்க. எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவையா. வந்துட்டேயா, இந்த ரெட்ஷிப் அண்டைக்கு வந்துட்டேயா, இயேசுவை கண்டுட்டேயா. இயேசு தெரியலன்னா பரவாயில்லையா, ஏசப்பாவை தெரிஞ்சிட்டேயா. சூழ்நிலை ஒண்ணும் சாதம். எங்க அப்பா பாஸ்டரா, எங்க அம்மா பாஸ்டரா, என் கூட பிறந்தவங்க யாரா பாஸ்டரா, ஒருத்தரும் கிடையாது. இல்ல ஏதாவது கிறிஸ்தவங்களா, இல்ல ஒரு ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவங்க எங்க ஃபேமிலியில யாரா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் கூட கிடையாது எல்லாம். ஆனா அவங்க முன்னாடி எல்லாம் நம்ம ஆரம்ப நாட்களிலே போகும்போது கஷ்டமாய்தான் இருக்கும். ஆனால் யாரை விட்டாலும் விடலாம், இயேசுவை விட முடியாது. ஆமென். யார் நம்மை விட்டு விலகி போனாலும் போகலாம். லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். Praise the Lord. மேரேஜ் எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரும் மேரேஜுக்கு வரமாட்டாங்க. மேரேஜுக்கு எல்லாம் யாரு, எனக்கு பொண்ணு பார்த்தா என்ன பொண்ணு பார்ப்பாங்க சொல்லுங்க? காளியம்மான்னு ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. காளி கோயில்ல நடக்கும். நான் இங்க வந்து வேணா மறுபடியும் பிரசங்கம் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க கொஞ்சம். எங்க அண்ணன் மேரேஜ் பத்மநாபம்னு ஒரு கோட்டை, அங்கதான் தங்க இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் ஏன்னா அவனை நான் ரொம்ப நேசிப்பேன், ரொம்ப அன்பு. அவன் என் ஃபேமிலி, அவன் ரொம்ப உழைச்சுக்கிறான். எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சட்டை எடுத்து கொடுப்பான், ஒரு கால் சட்டை. அவனை நான் ரொம்ப நேசிப்பேன். வரும்போதும் அவனுக்கு நான் நிறைய செய்துட்டு தான் வருவேன். கூட்டிட்டு போறான் கல்யாணத்துக்கு. சரி, இவன் கல்யாணத்துல போய் நின்னுட்டு ஓடி வந்துடணும். பாதி வரையில அவன் சொல்றான், உன்கிட்ட ஒண்ணு பேசணும் இருக்கிறேன், நீ தப்பா எடுக்காத, நீ வந்து ஃபாதர் ஆயிட்ட, இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுன்னு. ரொம்ப நல்லதுன்னு மனசுல நினைச்சுட்டு, அப்படியா சரி இப்ப நான் போட்டுமா, ஆண்டவர் ஒன்னு ஆசிர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துச்சு. எனக்கு நான் விடுதலை பெற்றது மாதிரி வந்தேன். ஏன்னா அங்க போனா எங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பூசாரி, நான் வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். அங்கேயே பெரிய தீபத்தை கொண்டு வந்தேன். இத கொஞ்சம் ஆசீர்வதிச்சு கொடுக்குறீங்களா? எங்க அக்காவுடைய வீட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தார். பூசாரி, அவன் பண்ண மாட்டான், அவன் ஃபாதர் ஆயிட்டான், அவனை விடுங்க, நாங்கெல்லாம் பண்றோம்ட்டான்.
எனக்கு ஊர்ல வச்சிருக்க அவங்களுக்கு பாஸ்டர் தெரியாது, பாஸ்டர் பேரே தெரியாது, இந்த மாதிரி சபையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எப்படி அவனுக்கு இதுக்குள்ளெல்லாம் இப்படி எல்லாம் வந்துச்சுன்னு கேட்பாங்க. சர்ச்சு எப்படி அதுக்குள்ளெல்லாம் போனேன்னு கேட்பாங்க. தேவனுடைய ராஜ்யம் அருமையான மூன்றாவது, இளைத்தவனுக்கு இளைப்பாறுதலை பூமியிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அருமையான நித்தியத்திலே கர்த்தர் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். அவருடைய இளைப்பாறுதலே பிரவேசிக்கும்படியான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த 4வது இடத்துக்குள்ளே நான் சீக்கிரமா முடிச்சேன். 4வது இடத்துக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிற நமக்கு நம்மேலே பரலோகத்திலிருந்து ஆவியானவர் ஊட்டப்பட்டிருக்கிறார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. 120 பேர் அவர்கள் தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை பூமி எங்கும் அறிவிக்கும்படி அழைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஊற்றினார். நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களுக்காய் கர்த்தர் தேவன் வீட்டை கட்டிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள். உங்கள் மேலே உங்கள் அருமையான ஆவியிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் பேசுகிற பாசை பரலோகத்தின் பாசை. ஆவியானவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியிலே தேவனோடு கூட பேசுகிறோம். நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியான ஊமை அல்ல. நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர் ஆழ்த்தத்துவமுடையவர். நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கைகளை கால்களையும் தலைகளையும் அசைக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் பேசுகிறவர். பரிசுத்த ஆவியானுடைய லாங்குவேஜ் தான் அந்நிய பாஷை. ஆமென். ஹல்லேலூயா. நீ அந்நிய பாஷை பேசினா சிரிக்கிறாங்கிறாங்க. வாயா போய் ஏண்டவன் சொல்லுங்க. சிரிக்கிறானா? நான் ஏண்டவன் சொல்லு, நான் பேசுறான். பரிசுத்த ஆவி இல்லாவிட்டா இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள நான் என்ட்ரே ஆயிருக்க மாட்டேன். உண்மையா? நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேயா. முஸ்லீம் கோயிலுக்கு போயிருக்கிறேன், இந்து கோயிலுக்கு போயிருக்கிறேன், கிறிஸ்துவ கோயில்களுக்கு எல்லாம் போயிருக்கிறேன், சபரியார் கோயிலுக்கெல்லாம் போய் நல்ல மிளகு உப்பெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், எல்லா இடம் போயிருக்கிறேன். இங்க ஒருத்தர் இப்படி பேசுறாங்க, பரிசுத்த ஆவி நிறைஞ்சு அந்நிய பாஷை மாறி பேசுறாங்க. நான் உண்மையா நினைக்கும் போது சுத்த பைத்தியங்க. ஆனா ஒரு கொஸ்டின் என்ன பிரச்சனைனா, என்ன இப்பவும் அந்த பாஸ் இருக்கிறார். அங்க ஒரு நாள் இப்ப இடையில பிரசங்கம் பண்ண. அவர் மியூசிக் டைரக்டர், ஸ்டார் ஹோட்டல்ல பயங்கரமா மியூசிக் வாசிப்பார். இந்த மியூசிக் எல்லாம் கிடையாது. கிட்டார்னா கிட்டார் விளையாடும், ஆர்கன், அக்காடின் எல்லாம் வாசிப்பார். நல்லா பாடுவார், நல்ல இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணுவார். அவங்க ஒய்ஃப் ஆங்கிலோ இந்தியன். அது சாரன் ஒரு மாதிரி பாடும். எனக்கு என்னன்னா, இவ்வளவு டேலண்ட் இருக்குதே, இது அப்படியே சினிமா பக்கம் திருப்பினா இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அப்படி நான் நினைக்கிறேன். உண்மையா சினிமாவுக்கு மட்டும் போயிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கா சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு சின்ன கூரை கொட்டகையில 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ இப்ப பெரிய சபை, பெரிய சபை 1000 மேல இருக்கிறாங்க, பெரிய கட்டணம். இப்போ 10 பேர் இருப்பாங்க. அங்கதான் நான் நினைச்சு வேடிக்கை. விஜயன் ஒரு பிரதர், அவர் பி அப்ப முடிச்சார். முடிச்ச உடனே அவருக்கு இபி டிபார்ட்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் வந்துச்சு. அவர்கிட்ட நான் கேட்டேன், எல்லாரும் ஏதாவது நம்ம அங்க இருக்கிறதுக்காக கேட்கல, சரி நம்ம அங்க இருக்கிறோம், இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறோம், கரபரான்னு பேசுறீங்களே, இது என்ன பிரதர், எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். உங்களுக்கு கிடைக்குமே. நாங்க அது என்ன பிரதர்னா, அது பரிசுத்தாவி அசுத்தாவி. உங்க சாமியெல்லாம் அசுத்தாவிங்கிறாங்க. எனக்கு அது ஏற்றுக்கொள்ளவே முடியல. சரி, அசுத்தாவியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும். இப்ப இவங்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணா நம்ம இருக்கிற இடம் போயிடும்.
நாங்க இருக்கிற ஒரு வாரமா இருந்துட்டு வேற இடத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் வேடிக்கை பார்த்து அங்க சேர்ல சரி இவங்க என்னெல்லாம் கரபுறான்னு பேசுறாங்களே, உண்மையா இதெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்கும், உண்மையா அப்படியே சொல்றேன். சேர்ல உட்கார்ந்து இருந்தேன் நீங்க பேசி முடிக்கட்டும். ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உலகத்துல நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவங்க பேசி முடிக்கும் போது ஒரு வல்லமை என் மேல வந்து விழுந்துச்சு. இப்ப அவங்க எல்லாம் உட்கார்ந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். உண்மையா மணி 8:30 ஆச்சு 9 ஆச்சு பாச்சு சொல்றாரு, விடு பரவலட்டும், ஏன் நிறையட்டும் விடுங்கிறாரு அவரு. பிரதர் இன்னும் இருக்காரு ஜேம்ஸ் சொல்லி துறையூர்ல பெரிய சபை வச்சுக்கிறார். அப்பதான் எனக்கு அந்த காலத்துல அண்ணா செத்து போயிட்டாரு, நிறைய பேர் ட்ரெயின்ல போய் செத்து போயிட்டாங்க. கட்சிக்கு பின்னாடி ஜனங்க போறான், நடிகனுக்கு பின்னாடி ஜனங்க போறான், உலகத்துல எது எதுக்கெல்லாமோ பின்னாடி போறான். ஏன் இந்த இயேசுநாதருக்காக வாழக்கூடாதுன்னு என்ன ஒப்பு கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியானவர்னாலதான். ஆமென். இத்தனை வருஷம் ஊழியத்தில் 47 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன்னா இந்த பரிசுத்த ஆவி இல்லைன்னா நான் வாடியே போயிருப்பேன். அப்படியே இடையில பாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். தேவனுடைய பிள்ளைய இந்த நாளில் காலவேளை ஆராதனையில தேவனுடைய ராட்சியமாய் இருக்கிற நீ அருமையான உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற மகா பெரிய பாக்கியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். நீ விசேஷமானவள், விசேஷமானவன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 தான் ஆச்சு. 21:43 வாசிக்கலாம். முடிச்சறேன். 5வது பேச. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் உங்களை கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். நீங்களா ரொம்ப நல்ல ஆட்களா? நான் ஒருத்தரை சொல்லுவேன், அந்த ஒரு அம்மா என் கூட இருந்தா 10 ஆம்பளைங்களை அடிப்பாங்க. ஆனா இப்ப எப்படி முக்காடு போட்டு சத்திர 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 சொல்லுங்க பாஸ், ஆளு மாறி போச்சு. ஆளு மாறி போச்சு, சூழ்நிலை மாறுகிறது. வாலிபர்கள் அருமையான, நான் 2 பேர் போயிருக்கிறேன். 2 பேர் ரூம்ல அவங்க வசனம் தான் மாட்டிருந்தாங்க. வேற எல்லா ரூம்லயும் என்ன போய் பார்த்தா அருமையான இங்கே சினிமா எல்லாம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு படங்களை ஒட்டி இருப்பாங்க பசங்க. இந்த காலேஜ் ரூமுக்கு நான் போயிருக்கிறேன். அதுல ஒரு பிரதர் இப்ப அரேபியாவில் இருக்காரு, ஒரு பிரதர் விஜயன் தான் என்ன கூட்டு போயிருந்தார், இன்ஜினியரிங் காலேஜுக்கு கூட்டு போய். அவர் சொன்னார், காந்தி என் ரூமுக்கு வரையா, வேற எங்கேயும் போக கூடாது, எல்லா பசங்களும் உன்னை கூப்பிடுவாங்க, வராத, போக கூடாது. உலகம் பாவத்துல தானியேல் அருமையான ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பார்த்துக் கொண்டான். நீ அந்த காலத்துல பாவம்னா அது என்னோ பண்ணி, இப்போ எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியும். செல்லு எப்போ படிக்க பாடம் வந்துச்சோ, என்னைக்கு கொரோனா வந்துச்சோ அன்னையில இருந்து கோடிக்கணக்கான செல்லு வியாபாரம் ஆச்சு. செல்லு இல்லாத ஸ்கூல் கிடையாது. நீங்க 40 பிள்ளைங்க 40 பிள்ளைங்களும் செல்லு வச்சே ஆகணும். ஏன்னா அவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்புற செல்லு தான் வந்துகிட்டே இருக்கு. பாடம் திட்டம் அது இது எல்லார் கையிலும் செல்லு இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நீங்க ஒண்ணு யாருக்கும் சொல்ல வேண்டாம். நம்ம ஏதாவது சொன்னா சும்மா இரு, ஏன்னா அவங்க ரொம்ப படிச்சுக்கிறாங்க, ரொம்ப அறிவுள்ளவங்களா இருக்கிறாங்க, நம்மளை காட்டிலும். உலக ஞானத்தை சொல்றேன். இதன் மத்தியில நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. செல்ல யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. எது உங்களுக்கு தேவையோ அதை மாத்திரம் யூஸ் பண்ணுங்க. ஆமென். ஆமென். நெட் யூஸ் பண்ணுங்க, பண்ணாம இருக்கவே முடியாது. ஆனா உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் யூஸ் பண்ணுங்க. அது என்ன ஒண்ணு சொன்னாங்க, அதுல விளையாட பணம் வருமே, அது என்னது? ரம்மியில போய் சிக்கிட்டாக்குறாங்க சிலர். ரம்மிய பத்தி எஸ்ஏ சொன்னாரு, மதிய அப்பா சொன்னாரு, பாஸ்டர் ரம்மிக்கு அவர் ஒரு விளக்கமே சொன்னாரு. எஸ்ஏ அவரு அவனே பணம் போடுவானா உங்களுக்கு, முதல் 50,000 ரூபாய் அவனே போடுவானா, உங்களுக்கு 1 லட்சம் வருமா. திருப்பி நீங்க 1 லட்சம் போட்டா உங்களுக்கு 2 லட்சம் வருமா. ரம்மியில விளையாடிக்கிட்டே இருந்து
கடைசியா பேங்க் மேனேஜர் எழுதி வச்சு குடும்பமா தற்கொலை பண்ணிட்டாங்க. கடனுக்கு மேல கடன் ஆச்சு. ஆமா, கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ, கஞ்சியோ தண்ணியோ சோத்திரம், சப்பாத்தியோ தோசையோ பூரியோ, அன்னைக்கு என்ன கொடுக்கிறாரோ சோத்திரம் பண்ணி சாப்பிடும். மத்தியானம் என்ன கொடுக்கிறாரோ சோத்திரம் பண்ணி சாப்பிடும். என்ன துணியை கர்த்தர் கொடுக்கிறாரோ உடுத்துக்கோ. எப்படிப்பட்ட வீட்டுல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரோ இருந்துக்கோ. அருமையான எந்த வேலையை கர்த்தர் கொடுக்கிறாரோ அதை நீ செய். கர்த்தர் உன்னை உயர்த்த திட்டமிட்டு இருந்தால் உலகத்திலே ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. ஆமென், ஆமென். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதை பின்பற்றி போய் அழிந்து போனார்கள். விசுவாசத்தை அழிந்து போனார்கள். வேற வழியை நீங்க தேடவே தேடாது. நீங்க செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. உங்களை சரி பண்ற வேலையை செய்யுங்க. நான் தேவனுடைய ராஜ்யம் இப்படி இருக்க கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. உலகத்திலே கர்த்தரை உப்பாய் வைத்திருக்கிறார். உலகத்திலே கர்த்தரை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நான் அவருடைய சிநேகிதன், நான் அவருடைய பிள்ளை. அவர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நான் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற ஒரு பிரயாணியாய் இருக்கிறேன். என் ஓட்டம், நான் ஒரு அந்நியனும் பரதேசியுமாய் பூமியில இருக்கிறேன். அந்த நாள் வரும்போது நான் இந்த பூமியை விட்டு போய் இயேசுவோடு கூட நித்திய இளைப்பாறுதலிலே நான் பிரவேசிப்பேன். ஆமென், ஆமென். இந்த வெளிச்சத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்க விசுவாசம் பலனுள்ளதாய், உங்கள் நம்பிக்கை பலனுள்ளதாய், உங்கள் ஆராதனை பலனுள்ளதாய், கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற கிருபை ஜீவன் உள்ளதாய் மாறும். அப்படியே சோமன். ஆமென். மகளே, கர்த்தர் உன்னை அவருடைய ராஜ்யமாய் மாற்றியிருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறாய். தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தர முடியும். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை தேடு. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களிலே கவனம் செலுத்து. தேவனுடைய ராஜ்யமாய் மாற உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தருடைய ராஜ்யமாய் மாறு. இவைகளெல்லாம் உனக்கு கூட 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 கொடுக்கப்படும். பணமாயிருக்கட்டும், பொருளாயிருக்கட்டும், படிப்பாயிருக்கட்டும், உயர்வாயிருக்கட்டும், ஆசீர்வாதங்களாயிருக்கட்டும், பூமிக்குரிய நன்மைகள் நீ தேடி போக தேவையில்லை. அது உன்னை தேடி வரும். அது உன்னை தேடி வரும். நீ இருக்கிறதுனாலே ஆமென். பாண்டிச்சேரிக்கு அழிவு வரவில்லை. நீ இருக்கிறதுனால உன் குடும்பத்திற்கு அழிவு வரவில்லை. நீ இருக்கிறதுனாலே உன் பிள்ளைகளுக்கு அழிவு வரவில்லை. தேவனுடைய ராஜ்யமாய் நீ இருக்கிறாய். தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறாய். தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறாய். பயப்படாதே. உன்னை ஒருவனும் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. பிசாசுக்கு ஒன்று தெரியும். ஆமென். உனக்கு உன்னை பற்றி தெரியுமோ தெரியாதோ, பிசாசுக்கு தெரியும். இவன் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய சிநேகிதன். தேவன் இவனுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நன்றாய் தெரியும். ஆமென், ஆமென். ஓட்டத்தின் முடிவிலே தேவனோடு கூட அவன் வாழப் போகிறான். ஹல்லேலூயா. லாக்கா சாந்தா ராக்கா தூராபானா. இம்மைக்காக, உலகத்திற்காக இந்த மேன்மை இழந்து விடாதே. தேவனுடைய ராஜ்யத்தை நஷ்டப்படுத்தினவன் தான் யூதாஸ். தேவனுடைய ராஜ்யத்தை நஷ்டப்படுத்தினவன் தான் இம்னேயும் அலெக்சாந்தர். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்போது அநேகர் அவருடைய சத்தத்தை கேட்காமல் போய்விட்டார்கள். 10 பேரை சுகமாக்கினான், 9 பேர் போய்விட்டான். சுகமானது ஒன்றும் பெரிய அற்புதம் அல்ல. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் இழந்து போனார்கள். ஓ ராபாக்கா ராக்கா பாபா 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 பா. உன்னை அழைத்தவர் அவர் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னை அழைத்தவர் உன்னோடு கூட தங்க விரும்புகிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவருடைய இளைப்பாறுதலிலே நீங்கள் இளைப்பாறும்படி கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவர் உன்னை மறக்கவில்லை. சபைக்குள்ளே எதற்காய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்றார், உனக்கு என்று ஒரு சபையை ஏன் கொடுத்திருக்கிறார் என்றார்,
உனக்கென்று ஒரு ஊழியக்காரனை எதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை அவன் கட்டி எழுப்புவான் என்ற நம்பிக்கையோடு பரிசுத்த ஆவியானவரை சபையிலே வைத்திருக்கிறார். வசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனையும் தேறினவனாய் நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்காய் அவன் கர்ப்ப வேதனைப்பட வேண்டும். அவர்களை அவன் தேவனுடைய ராஜ்யமாய் மாற்ற வேண்டும். அதுதான் சபை செய்கிற வேலை. Glory to God. ஆண்டவரே, ஏன்னா சத்திரக்காரன் சொன்னாரு, நான் போறது வரையில் உனக்கு 2 காசு கொடுக்கிறேன். 2 காசும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். சத்திரம் தேவனுடைய சபை, சத்திரக்காரன் தேவனுடைய ஊழியக்காரன். அருமையான கழுதையிலே வந்தவர் நல்ல சமாரியனாய் இயேசு கிறிஸ்து. Glory to God. ஆகவே சத்திரமாயிருக்கிற சபை உன்னை தேவனுடைய ராஜ்யமாக கட்டி வருகிறது. ஒன்றை தெளிவாய் அறிந்து கொள், நான் தேவனுடைய ராஜ்யம். நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளோடு வசனத்தின் ஆழத்தை பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இவர்கள் அங்கே தேவனுடைய ராஜ்யம், இங்கே தேவனுடைய ராஜ்யம் என்று போகாதிருங்கள். உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இந்த வார்த்தைக்காய் மக்க ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை வருவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.